ஏசப்பா ஒரு தாதான்னு சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஆமாங்க, இந்த தாதா ரவுடிசம் செய்யறதான தாதா இல்ல. ரவுடிசம் செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதான தாதா இல்ல. ரவுடிசம் செய்யறவங்கள திருத்துறதான தாதாங்க. ஆம், ஏசப்பாவோட கூட இருந்த கானானியனாகிய சீமோன், அவர் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். ஆனா ஏசப்பாவை அறிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வருது. இயேசுவினுடைய அன்புக்குள்ளாக அவர் அடைக்கப்படுறாரு. அது மட்டுமல்லாமல் சென்னையில பிரபலமான ஒரு கொலையாளி, அவரை பத்தி தெரியும், பேர் வந்து ஆட்டோ சங்கர். அவருடைய கடைசி நாட்கள்ல கூட மனம் திரும்புதல் நடந்தது. அவர் வந்து தன்னுடைய பாவங்களை குறித்து அவர் கவலை அடைஞ்சிருக்கிறாரு. ஆம், அதுக்கு கூட இயேசுதான் காரணம். அவர் வந்து இயேசப்பாவை அறிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பாவங்களை குறித்து ரொம்ப ரொம்ப மனம் அறிந்திருக்கிறாரு. நான் பாவத்துக்கான தண்டனையை தான் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூக்கு தண்டனையை, அந்த மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு ரவுடியை சந்திக்கதான ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. என்ன காரணம்னா, அவருக்கு தெரிஞ்சதான ஒரு ரிலேஷன், அவங்க எனக்கு பழக்கம். அவங்க வீட்டில் கடன் பிரச்சனையினால எங்கள் வீட்டில் இப்படி இருக்க முடியாது, நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் சொன்னேன் சரி எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டிலேருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே வந்து இருந்தாங்க, அவங்களும் சர்ச்சுக்கு போகிறவங்க தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த தகவலை கேள்விப்பட்டு அவர் வந்துட்டார், அந்த ரவுடி செய்கிறவர். என்னை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் ஏன்னா தவறான முறைகளில் கேள்விப்பட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் நம்ம வீட்டில் நடந்த எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து, அப்புறம் அப்பாவுடைய சாட்சி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவர் ஆண்டவருக்குள்ளாக வர்றாரு. தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய பாவங்களையும் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு, எத்தனை குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை குடும்பத்தை நான் சீரழித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் மனம் வருந்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் சார், நான் இயேசுவை மனசார ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ ரவுடிகள், ரவுடிசம் செஞ்சதான ரவுடிகளை அவர் மாற்றத்துக்கு ஏதுவாய் மனம் திருந்தி வாழ வச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசு வந்து மனிதர்களை அடிக்கிறதான ரவுடி அல்ல, மனிதர்களை அடித்து பிரபலம் அடைகிற ரவுடிகளுக்கெல்லாம் தலைவர் அல்ல. அவர் பாவத்தை அழித்து பிசாசானவனை அழித்து நொறுக்கி சிலுவையில் ஜெயம் கொண்டதான தாதா. ஆகவே இயேசு என்னும் தாதா அவர் கோபக்காரர் அல்ல, கொலைகாரர் அல்ல, அவர் அன்பு மிகுந்த தாதாவாக இருக்கிறார். நம்ம எல்லோருக்குமே அவர் ஒரு தாதா, நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே பெரிய மாணவர்களே, கோபம் என்பது பாவம், இயேசுவினுடைய அன்பு என்பதே வீரம், வீரம் என்பதை மறந்து விடாதீர்கள்.